நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தினேஷ், அந்த பிளாக்மெயில் பண்றவனுக்கு என் விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என் வீட்ல என்ன நடக்குதுன்னு எல்லாமே அவனுக்கு தெரியுது. அது எப்படி? அதான் எனக்கும் புரியல. அவன் ஏன் உன்னை தொந்தரவு பண்றான்? யார் அவன்? எனக்கு அவனால பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. நிம்மதியாவே இருக்க முடியல. அம்மா கொடுத்த நெக்லஸை எப்படியும் அவங்களுக்கு தெரியாம எடுத்து கொடுத்துடலாம். ஆனா நாளைக்கே அம்மா கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? கல்பனா, நீ இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியில வரதுதான் புத்திசாலித்தனம். அவனுக்கு அந்த நெக்லஸை கொடுத்துடு. அதுக்கு மேல வர பிரச்சனையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவன் அப்பவும் விட மாட்டானே. நான் அதுக்கு தான் சொல்றேன், நீ அவங்க கிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசு. இரு, நான் டயல் பண்றேன். இரு வேணா கல்பனா. இப்ப நாம கால் பண்ணோம்னு வையேன், மறுபடியும் ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்? இத பாரு, இப்போ அவன் நம்ம 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்னா இருக்கோம்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், இன்னும் ப்ராப்ளம் பண்ணுவான். அதுக்கு தான் சொல்றேன், இத கொஞ்சம் உஷாரா ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னா நான் என்னதான் பண்றது? இத பாரு, அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே பண்ணு. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் தினேஷ், தேங்க் யூ so much. என்ன கைவிட்டுறாது. பயப்படாத கல்பனா, போ. ரவி, என்ன ரவி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏ, நான் பேசுனது தப்பா? பின்ன இல்லையா பிரியா, இந்த வீட்ல என்ன குறை இருக்குன்னு நீ அப்படி பேசுன? நீ அப்படி பேசுனதுனால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இல்ல ரவி, நீங்க இந்த வீட்ல இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் வரப்போறது இல்ல. ஆனா நான் பேசினதெல்லாம் உங்களுக்காக தான் ரவி. இந்த கம்பெனிக்காக ராத்திரி பகலுமா கஷ்டப்படுறீங்க. உங்க அண்ணன் எல்லா வேலையும் உங்களை வச்சுதான் பண்றாரு. ஆனா அவரு மட்டும் டைம்க்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா நீங்க ஆபீஸே கதின்னு இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தா கூட எல்லா வேலையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அவரு நல்லா படுத்து தூங்குறாரு. ஆனா நீங்க ஒண்ணுமே பண்ணாத மாதிரி உங்க சித்தி பேசுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு கில்லு கிரையா நினைக்கிறாங்க. ஒரு பொண்டாட்டி ஸ்தானத்துல இருந்து கொஞ்சம் என்னையே யோசிச்சு பாருங்க ரவி. என் புருஷனை பத்தி எல்லாரும் குறைய பேசுறப்போ எனக்கு கோபம் வரதானே செய்யும். எல்லா விஷயத்திலயும் அவங்க மகனுக்கே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ராம்க்கு செயின் கொடுத்தாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் பண்ணாதப்போ எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். பிரியா, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அண்ணன் நம்ம கம்பெனிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அண்ணன் செய்யற வேலையில கால் வாசி கூட நான் பண்றது கிடையாது. அது மட்டும் இல்ல, அண்ணன் எல்லா வேலையும் என்கிட்ட கொடுக்குறாருன்னு நீ சொன்னல, ஏன் தெரியுமா? நான் நல்லா வேலை செய்யணும், ஒரு நல்ல பிசினஸ் மேனா வளரணும், அண்ணனுக்கு தர மரியாதையை எனக்கும் தரணுங்கிறதுக்காக தான். இங்க பாருங்க ரவி, நீங்க என் புருஷன். உங்களை கல்யாணம் பண்ணதுனாலதான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். ரவி, எனக்கு நீங்க மட்டும் தான் முக்கியம் ரவி, வேற யாரும் இல்ல. எனக்கும் பிசினஸ்ல நீங்க பெரிய ஆளா வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்காக தான் நான் இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசினேன். எனக்கு இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகணுங்கிற ஆசை எல்லாம், கட்டி ஆளணுங்கிற ஆசை எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப கூட நீங்க சொல்லுங்க, இந்த சாவியை கொண்டு போய் உங்க சித்தி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா
நீங்க மட்டும் என்ன தப்பா நினைக்காதீங்க ரவி. ரவி, நான் உங்க மேல வச்சிருக்க அன்பு, பாசம், இதெல்லாம் தான் என்ன அப்படி பேச வச்சது. எனக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்ல ரவி. பிரியா, உனக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்ல பார்ஷியாலிட்டி பார்த்திருந்தாங்கன்னா இத்தனை வருஷமா நாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்திருக்கவே முடியாதே. சித்தி எல்லா விஷயத்தையும் கரெக்டா செய்வாங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும் பிரியா. அவங்களுக்கு யாரையுமே கீழ்த்தரமா பார்க்கணுங்கிற எண்ணமே இல்ல. இங்க பாருங்க, என் ஆசை, என் புருஷன் யாருக்கு கீழே வேலை பார்க்க கூடாது. அதனாலதான் அப்படி எல்லாம் பேசுனேன். ஒரு பொண்டாட்டியா நான் பேசினது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பேசினது தப்புன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ரவி. பிரியா, எழுந்திரு பிரியா. சரி சரி பிரியா, சரி. நீயும் சித்தியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க நேரம் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் சித்தி மனசு வருத்தப்படாத அளவுக்கு நீ நடந்துக்கணும் பிரியா. ரவி, சரி பிரியா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனி எல்லாமே சரியாயிடும். அழாத. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பிரியா, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி ரவி. ரவி, எனக்கு இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகணும். அது மட்டும் தான் என் ஆசை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க சொல்லுமா. பிரியா எல்லாருக்கும் முன்னாடி அப்படி பேசிட்டா, அது உங்களுக்கு சரின்னு தோணுதா இல்ல தப்புன்னு தோணுதா? இத பார் சுமித்ரா, பிரியா குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிறாளோ, சீதா குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிறாளோ, இல்ல சித்ராவே குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிறாளோ, அது எனக்கு முக்கியம் இல்ல. அப்படின்னா இத்தனை வருஷமா சித்ராவே இந்த வீட்டு குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு வந்திருக்கா. ஆனா நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன்னு எந்த பிரச்சனையும் பண்ணதில்ல. நானும் அதை பத்தி ஒண்ணும் கண்டுக்கல. ஆனா நேத்து வந்த உன் மருமக சித்ரா கிட்ட பிரச்சனை பண்ணி இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டா. இதனால சித்ராவுக்கு அவமானமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது, பிரியா இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டான்னு எனக்கு தெரியுது. ஏங்க, நீங்க சொல்றத பார்த்தா இனிமே நிறைய பிரச்சனை வரும் போல தோணுது. சுமித்ரா, எல்லா மனுஷனுக்கும் தான் இருக்கிற இடத்துல அஸ்திவாரம் போடணும்னு நிறைய ஆசை இருக்கும். அதுக்காக சில பொறுப்புகளை தானே தன் தலைமையில போட்டுப்பாங்க. ஆனா சித்ரா தான் புருஷன் தேவராஜ் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதால ராம கம்பெனிக்கு எம்டியா போட சொன்னான். நானும் போட்டேன். ஆனா சித்ரா இஸ் வெரி கிரேட். ஒரு அம்மாவா ராமுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தா. ராமு எல்லா பிசினஸ்லயும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்தான்.
சித்ராவும் இந்த வீட்டோட பொறுப்பை பார்த்துக்கிட்டு படிப்படியா முன்னேறி இப்போ ஒரு டிசிஷன் மேக்கர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கா. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா கட்டி காத்த குடும்ப பொறுப்பை பிரியாவுக்கு கொடுத்திருக்கான்னா ஏதாவது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே இல்லைங்க. சித்ரா ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. சில பேரோட கேரக்டரே அப்படித்தான் சுமித்ரா, யாருக்கும் புரியாது. ஆனா அவங்க மட்டும் எல்லாரும் தன்னை புரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைச்சுப்பாங்க. இந்த சித்ராவும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். சித்ரா தேவி, நீ இவ்ளோ சீக்கிரத்துல சாவி கொத்த என் கையில கொடுப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இத்தனை நாளா நான் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கு. நான் எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்தனோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. சித்ரா தேவியோட அதிகாரம் இன்னைக்கு ஏன் கைக்கு வந்துடுச்சு. சித்ரா தேவி, நீ சாவி கொத்த மட்டும் என் கையில கொடுக்கல, இந்த வீடுங்கிற சாம்ராஜ்யத்தை எனக்கு கொடுத்திருக்க. இனிமே இந்த சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் மகாராணி. நீ, உன் மக, உன் மருமக எல்லாரும் என் முன்னாடி கை கட்டி தலை குனிஞ்சு நிக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னில இருந்து என் லைஃப்ல எனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும். என் இஷ்டம் போல நடந்துப்பேன். அது எல்லாத்தையும் உன் கண்ணால நீ பார்க்கதான் போற. கண்டிப்பா பார்க்கற. எஸ். அக்கா, என்ன சொல்லு. அக்கா, நீங்க இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா? ஆமாக்கா, நீங்க ரொம்ப படிச்சவங்க, அது மட்டும் இல்லாம ரொம்ப தைரியமானவங்க, அறிவானவங்க. என்ன, நான் இந்த வீட்டு பொறுப்பை எடுத்துக்கிட்ட உடனே என்ன நைஸ் பண்ண வந்திருக்கியா? இல்லக்கா, இனிமே உங்களுக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்ல வந்த. சரி சரி, உன்னோட அட்வைஸ்லாம் போதும். எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல. இங்க பாரு, இனிமே இந்த வீட்ல நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும். சரிக்கா. சும்மா சரி சரின்னு தலைய மட்டும் ஆட்டாத. நான் சொல்ற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். நாளையில இருந்து சாப்பாடு செய்யறது, என் ரூம கிளீன் பண்றது எல்லாமே நீதான். அவ்வளவுதானேக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன். என் அத்தை புடவை வெளியே இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து அயன் பண்ணி என் அத்தை ரூம்ல வச்சுடு. சரிங்கக்கா. நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள சூடா வெங்காய பஜ்ஜி ரெடியா இருக்கணும். சரிங்கக்கா. அக்கா, என்ன பழக்கம் இது, போகும்போது கூப்பிடுறது? அது இல்லக்கா, நீங்க எப்போ வருவீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்ற வேலையை மட்டும் செய். அதுக்காக இல்லக்கா, நீங்க சூடா பஜ்ஜி செஞ்சு வைக்க சொன்னீங்கல்ல, அதுக்காக தான். நீங்க வர டைம் தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி வைக்கலாமேன்னு கேட்டேன். நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா வரும்போது சூடா பஜ்ஜி இருக்கணும், புரிஞ்சுதா?
மங்கா மங்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ, ரூம்ல தண்ணி இல்ல போல இருக்கே. மங்காவை காணுமே. ச்சே. மங்கா, நான் சொல்றது காதுல விழலையா? குடிக்க எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா. நான் அவருக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தண்ணியை எப்படி கொடுக்கறது? மங்கா, எவ்வளவு நேரம்? சீக்கிரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, இங்க என்ன பண்ற? அவர் ரூம்ல தண்ணி இல்ல. நான் சொன்ன வார்த்தையை மறந்துட்டு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கியா? இல்ல அத்தை, தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி அவரு மங்காவை கூப்பிட்டாரு. மங்காவை காணோம். அதான் நான் எடுத்துட்டு மங்கா, சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. சீக்கிரம் மங்கா. சரி, குடு. நான் போய் குடுக்கறேன். நீ போ. ராம், இந்தப்பா. என்னாச்சுப்பா? என்னாச்சு? ஏமா, நீங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? பரவாயில்லப்பா, நீ குடி, கொஞ்சம் குடி. தேங்க்ஸ்மா. காலையில நடந்த சம்பவத்துக்காக நான் வருத்தப்படுறேம்மா. ஏய், அதுக்கு நீ எதுக்காக வருத்தப்படுற? இப்போ என்ன ஆச்சு? இல்லம்மா, இந்த வீட்ல நீங்க இருக்கும்போது வேற யாரோ பொறுப்புக்கு வந்ததுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. ராம், வீட்டுக்கு எஜமானியா யார் வேணாலும் வரலாம். ஆனா உன் அம்மா ஸ்தானத்துல எப்பவுமே நான் தான் இருப்பேன். எனக்கு அதுவே போதும்டா. அம்மா. ராம், எனக்கு உன்னை விட வேற எதுவும் பெருசு இல்லப்பா. நான் வாழறதே உனக்காகத்தானே. சரி சரி, நீ ஆபீஸ்க்கு போகணும்ல, டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. அத்தை, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சீதா, நான் ஒன்னு கேட்பேன். மனசுல பட்டதை சரியா சொல்லிடணும்.
சித்ரா குடும்ப பொறுப்பை பிரியா கிட்ட ஒப்படைச்சது உனக்கு சரின்னு படுதா? இதுல என்ன தப்பு இருக்கு அத்தை? பிரியா அக்கா படிச்சவங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அக்கா குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம்தான். அதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? கண்டிப்பா இல்ல. இவளுக்கு குடும்ப பொறுப்பை ஏத்துக்கணுங்கிற ஆசை எல்லாம் கிடையாது. அப்படித்தானே சீதா? சுமித்ரா, நான் எந்த முடிவு எடுத்தாலும் சீதா அதை ஒத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த முடிவை நான் ஏன் எடுத்தேன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு நீ சொல்ற. ஆனா சீதா மனசுல என்ன இருக்கும்? பிரியா கிட்ட நீ பொறுப்பை ஒப்படைச்சதுல சீதாவுக்கு மனசுக்குள்ள வருத்தம் இருக்காதா என்ன? சீதா, நீ உன் மனசுல இருக்க. சுமித்ரா, நான் தான் சொல்லிட்டேன்ல, மறுபடியும் மறுபடியும் நீ எதுக்காக அவகிட்ட கேக்குற? சீதா, நீ உள்ள போமா. உன் மருமகளுக்கு பொறுப்பு கிடைச்சதுல நீ சந்தோஷப்பட்டுக்க. அதை விட்டுட்டு சீதா என்ன நினைக்கிறா, நான் என்ன நினைக்கிறேன்னு எதுக்காக கேக்குற?